அண்மை செய்தியை பொறுத்தளவு வெள்ளை நிவாரணப் பணிகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தற்பொழுது கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். முழுமையாக வாஷ் அவுட் கேசஸ்க்கு வழங்கப்படும். பேரூராட்சி நகராட்சி சார்பாக கூட குடிநீர் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு நோட் கூட நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சுகாதாரம் பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது அவங்களுடைய 240 சிறப்பு முகாம்கள் மூலமாக மற்றும் 7 நடுமாட்டும் மருத்துவ முகாம்கள் மூலமாக இதுவரை கிட்டத்தட்ட 38,901 நபர்களுக்கு சிகிச்சை தரப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே முதலமைச்சருடைய உத்தரவு பேரில் ஸ்பெஷல் டீம்ஸ் கூட கடலூருக்கு கொண்டு வந்த பிறகு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் நேற்று டிவி நல்லூர் என்பது ஒரு கிராமத்தில் நேரடியாக டிராக்டர் மூலமாக போனார்கள். 6 கிலோமீட்டர் டிராக்டர் 1 மணி நேரம் அங்கே சிறப்பு முகாம் நடைபெற வேண்டும் என்பதை சொன்னார்கள். அங்கே இன்றைக்கு அந்த சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கால்நடை பொறுத்தவரையிலே கூட 121 ஊராட்சியில் சிறப்பு முகாம்கள் மூலமாக இதுவரை 85,111 கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் அளிக்கப்பட்டுள்ளன. சுமார் 32,551 கால்நடைகளுக்கு பழு நீக்க சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று இதுவரை 120 டன் கால்நடை தீவனம் கூட வழங்குவதாக முதலமைச்சர் அவர்கள் இலவசமாக வழங்குவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கால்நடை இழந்து எங்கெங்கே டெத் கேசஸ் இருந்தா இதுவரை அந்த கேசஸ்க்காக 15,75,000 ரூபாய் நிவாரணம் கூட வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது சம்பந்தமாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. பயிர் சேதங்கள் பொறுத்தவரை 397 கிராமங்களில் பயிர் மற்றும் 393 கிராமங்களில் பயிர் மற்றும் தொட்ட சேதம் ஏற்பட்டு அது அதுக்கு சம்பந்தமா ஆய்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விஓஸ் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் நிறைய இடத்துல முடிச்சிருக்காங்க. விஓஸ் கூடுதல ஜாயிண்ட் செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு பிறகு மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் அவங்களுக்கு ஆமா சார் சில இடத்துல மாண்பு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவர்கள் நேற்றும் முந்தா நாளும் இது சம்பந்தமா நேரடியா அக்ரிகல்ச்சர் டைரக்டர் அவரோட இணைந்து எல்லா அதிகாரியோட ஆய்வு கூட செய்தார்கள். ரிவ்யூ மீட்டிங் நடத்தினார்கள். சில பஞ்சாயத்துல இன்னும் தண்ணி வழியில அதனால் ஒரு 19th அந்த கூட்டு ஆய்வு முடிக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு எங்களுடைய அக்ரிகல்ச்சர் அமைச்சர் அவர்கள் புள்ளி விவரம் கொடுத்து மாண்பு அமைச்சர் அவர்கள் கூட உங்ககிட்ட விவரம் பேசுவார்கள். சாலைகள் பொறுத்தவரையிலே சிதம்பரம் மற்றும் கடலூர் சிதம்பரம் நகராட்சி, கடலூர் சிதம்பரம் சாலை, கடலூர் விருத்தாச்சலம் சாலை மற்றும் கும்பகோணம் சாலை போன்ற எங்கெங்கே கட் ஆஃப் இருந்தது அப்பவே சரி செய்யப்பட்டு மற்றும் டெம்பரரி பேட்ச் ஒர்க்ஸ் எல்லா ரோட்ஸ்ல பண்ணப்பட்டு தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பர்மனன்ட் ரெஸ்டோரேஷன் மழை முடிச்சுக்கணும் அதுக்காக பண்ணதான் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பேரில் பண்ணதாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை பொறுத்தவரையிலே உங்களிடமிருக்கும் தெரியும், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே 2 சீஃப் இன்ஜினியர்ஸோட தலைமையிலே இதர மாவட்டங்களிலிருந்து வருஷத்துல கிட்டத்தட்ட 11 இன்ஜினியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அவங்களோட தலைமையிலே சீரமைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மற்றும் இங்கே ஒட்டுமொத்தமாக சார் சொல்லிடுவாங்க சார். இது டீடைல்ஸ் நான் ஜஸ்ட் புள்ளி நான் சொல்லி வைக்கிறேன். So breaches மேஜர் breaches நிறைய டைம் எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த breaches அடைக்கப்பட்டுள்ள இதர breaches நாளைக்குள்ளே முடிக்கிறதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஃபிஷரிஸ் ஆபீஷியல்ஸ் மூலமாக ஃபிஷரிஸ் சேதம் மீனவர்களுக்கு சேதம் சம்பந்தமாக ஒரு கணக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. முடிவும் தருவாயிலே இருக்கின்றது. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சருடன் நேர பார்வையிலே அது அவர்கள் நேரடியாக நிறைய கிராமங்களுக்கு போயிட்டு இது ஆய்வு செய்தார்கள். ஆல் த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ரூட்ஸ் தொடங்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி கூட்டுறவுத்துறை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 230 மெட்ரிக் டன் அரிசி மற்றும் 519 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் flood affected areas கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது.
வீடுகளுக்காக நிவாரணம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரை மாண்பு அமைச்சர் அவர்களால் குறைந்து ஒரு 10,52,52 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து அது நிவாரணம் வழங்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. உயிரிழந்தவர்களுடைய கிட்டத்தட்ட 38 குடும்பத்தினர்களுக்கும் நிவாரணம் 4 லட்சம் ஒரு குடும்பத்திற்காக வழங்கப்பட்டது. இது கண்ணோட்டமாக நான் சில விவரங்கள் நான் சொல்லியிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது தவிர வேறு சில ஏதாவது விவரங்கள் சொல்லிருக்கும். அது இன்னும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் தன்னுடைய ஆலோசனை